இப்போ இந்த 5வது கேள்வியை நீங்க பாத்தீங்கள் என்று சொன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரிக்கு எகெயின் எகெயின் என்னது இதை நாம பாக்குறது கிடையாது. நாங்க கொஸ்டினை வாசிச்சுட்டு வந்துட்டு டிரெக்டாக ஆன்சர் எழுதுறது மாத்திரம்தான். அதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க ஆனந்தியின் வணிகம் எந்த உற்பத்தி துறைக்கு உரித்தானதாகும்? உமது விடைக்கான காரணம் ஒன்று தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரிதானே? அப்ப நாங்க துறை அடிப்படையில எப்படிங்கிறது நான் உங்களுக்கு இன்னும் சொல்லி தரல என்று சொல்லி நினைக்கிறேன். சோ அதனால நான் என்ன செய்யறேன், உங்களுக்காக நான் இப்ப ஷோ பண்ண போறேன். சரிதானே? ரைட். அதாவது ஆல்ரெடி பாத்தீங்களாக இருந்தா நாங்க உற்பத்தியினுடைய தன்மையின் அடிப்படையில நாங்க வணிக நிறுவனங்களை 3ஆக பிரித்திருப்போம். எப்படி? ஒன்று முதலாம் நிலை, அடுத்தது 2ஆம் நிலை, அதே மாதிரி 3ஆம் நிலை என்ற அடிப்படையில. அதுல முதலாம் நிலையை பாத்தீங்கன்னு சொன்னா டிரெக்டாக என்ன செஞ்சிருப்பாரு, அவரு அப்படியே எடுத்து அவர் பயன்படுத்தி இருப்பாரு. சரி, அப்படியே எடுத்து அதை என்ன செஞ்சிருப்பாரு, வணிகத்துல இருந்து ஒரு விற்பனைக்காகவோ விநியோகத்துக்காகவோ சம்திங் அதை யூஸ் பண்ணி இருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா 2ஆம் நிலைங்கக்குள்ள அதை ஒரு உருமாற்றல் செய்து அல்லது அதுக்கு பெருமதியை கூட்டி என்ன செஞ்சிருப்பாரு, அதுக்கு அடுத்த கட்ட விற்பனைக்கு போயிருப்பாரு. அதே மாதிரி 3ஆம் நிலைன்னு பார்க்கக்குள்ள அது சேவைகளுக்குரியதாக இருக்கும். அதே மாதிரி துறை அடிப்படையில நாங்க உற்று நோக்குவமாக இருந்தா அது 3 துறைகளாக வரும். இங்க பாத்தீங்கள் என்று சொன்னா விவசாய வேளாண்மையாக இருக்கும், அதாவது விவசாயத்துறைக்குரியதாக இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா கைத்தொழில் துறைக்குரியதாக இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்தபடியாக இந்த சேவை துறைகளுக்கு உட்பட்டதாக காணப்படும். சரியா? சோ இந்த அடிப்படையில தான் நாங்க 3ஆக பிரித்துக் கொள்றோம். இதுல முதலாவதுல இருக்கக்கூடிய இந்த விவசாயம், காட்டு வளம், மீன்பிடி, கைத்தொழில் என்று சொல்றதெல்லாம் இந்த நேரடியாக நீங்க தானிய பயிர்ச்செய்கை, நெற்பயிர்ச்செய்கை, மரக்கறி இப்படியான நேரடி பயிர்ச்செய்கைகள் ஈடுபடுறது இயற்கையோடு தொடர்பட்ட விடயங்கள்ல இது கரிசனை செலுத்தும். கைத்தொழிலாக இருந்தது பாத்தீங்கன்னு சொன்னா சுரங்கம் அகழ்தலும் கல்லுடைத்தலும் என்ற விடயம் உற்பத்தி கைத்தொழில், மின்சாரம், வாயு, வெப்பம், நீர் குளிரூட்டல், அதே மாதிரி நீர் சுத்திகரிப்பு, மலமகற்றல் நடவடிக்கை, நிர்மாணம், கட்டடவாக்கத்துறை, கட்டடத்துறை சம்பந்தமான விஷயங்கள். சரியானே? அப்ப தயாரிப்பு உற்பத்தி சம்பந்தமான விடயங்கள் கழிச்சாருண்டா இங்க என்ன வரும், கைத்தொழில். அதே மாதிரி சேவையை கழிச்சாருன்னு சொன்னா பாருங்க, விவசாயம், போக்குவரத்து போன்ற சேவைகள், உணவு குடிபான விநியோகம். உற்பத்தியாக இருந்தால் உணவு குடிபானங்கள் உற்பத்தியாக இருந்தால் அது இந்த உற்பத்தி தொழிலுக்குள்ள கைத்தொழிலுக்குள்ள வரும். ஆனா இங்க சேவை, உணவு குடிபானங்களை விநியோகம் செய்யறது ஒரு சேவையாக வரும். தகவல் தொடர்பாடல் சேவை, நிதி, காப்புறுதி போன்ற சேவைகள், தொழில்சார் சேவைகள், ப்ரொஃபஷனல் ஜாப்ஸ்ல இருக்கக்கூடிய ஆட்கள் வழங்குகின்ற சேவை, ஆர்ஆர், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ் மார் இப்படியானாக்கள் வழங்கக்கூடிய சேவைகள். அதே மாதிரி அரசு நிர்வாகம், தேசிய பாதுகாப்பு, கல்வி, சுகாதாரம் போன்றவைகள் எல்லாம் சேவை என்கின்ற துறைகளின் அடிப்படையில இதை நாங்க பாக்குறோம். ஆகவே துறை அடிப்படையில 3 அடிப்படைகளை நாங்க பிரிக்கிறோம். சரிதானே? சோ இந்த விடயத்தை நீங்க என்ன செஞ்சிருக்கணும், தெரிந்திருத்தல் வேண்டும். இப்ப நாங்க கேள்விக்குள்ள வருவமாக இருந்தா இவர் துரித விற்பனை நிலையத்தின் உடைமையாளரும் முகாமியாருமாக இருக்கிறார். அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா நிகழ்நிலை ஊடாக கட்டளைகளை ஏற்று சுகாதார சேதன உணவுகளை விற்பனை செய்கிறாரு. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆனந்திங்கிற வணிகம் விற்பனை, உணவுகளை விற்பனை விநியோகம் செய்கின்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுறதுனால இது என்ன வகையான வணிக அமைப்பாக இருக்கும்னு சொல்லி பாத்தீங்களா, சேவையாக இருக்கும். என்னது? சேவையாக இருக்கும். இப்ப நான் சேவை துறைக்குரியதாக காணப்படும். சேவை துறைக்குரியதாக காணப்படுற அதே நேரத்துல பாத்தீங்களா அடுத்ததாக கேட்கிறாங்க அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப சேவை துறையில இருக்கிறாங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா நாங்க சொல்ல வேணும், என்ன செய்யறாவோ, அதாவது சுகாதார சேதன உணவுகளை விற்பனை செய்கின்ற நிறுவனமாக இவங்க இருக்கிறாங்க. சரியா? சோ இதனாலதான் என்னவாக இருக்க போகுது, அது ஒரு சுகாதார சேதன உணவுகளை விற்பனை செய்து விருந்தோம்பலில் ஈடுபடுறாங்க.
ஈடுபடுவதனால். சரியா? சோ ஈடுபடுவதனாலதான் என்னவாக இருக்க போகுது? இது ஒரு சேவை துறைக்குரியதாக இருக்கும். இதுவே உற்பத்தி செய்யறாங்க அப்படிங்கும் போது அதை நாங்க கைத்தொழிலுக்குள் எடுப்போம். பட் இங்க உற்பத்தி நடக்கலங்கிறது ஒரு விடயமாக இருக்க போகுது. சரியானே? அப்ப இத நீங்க நோட் பண்ணிக்கொள்ள வேணும். சரியா? ரைட். அடுத்தது ஆனந்தி வணிகத்தினுடைய குணாதிசயங்கள் 2 குறிப்பிடுக என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. குணாதிசயங்கள் என்னொன்னு எங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரணும் என்னன்னு சொன்னா, அதாவது இந்த வணிக நிறுவனத்துல என்னென்ன விஷயங்கள் நடைபெறுகிறதுங்கிறதுதான் பண்பு. அப்ப இங்க பாத்தீங்கள் என்று சொன்னா, இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளராகவும் முகாமியாராகவும் ஆனந்தி இருக்கிறாவோ. சோ அது என்னது? ஒரு குணாதிசயம், பண்பு. சரியா? அது ஒரு பண்பாக காணப்படும். சரி, உடைமையாளரும் உடைமையாளரும் ஆனந்தி உடைமையாளராகவும் முகாமியாராகவும் இருத்தல். வேற பண்புன்னா என்ன? அங்க என்ன இருக்குங்கிறது தானே விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிகழ்நிலை ஊடாக கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளல் நடைபெறுது. ஆன்லைன் ஊடாக ஓர்டர்ஸை பெற்றுக்கொள்றாங்க. அப்ப அதையும் நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அப்ப நிகழ்நிலை ஊடாக கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளல். சரிதானே? ரைட். வேற என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்னது? இந்த சுகாதார முறையிலான சேதன உணவுகளை விற்பனை செய்கின்ற வேலை நடக்குது. என்ன? சரியா? சுகாதார சேதன உணவுகள் விற்பனை, இப்படியான விஷயங்கள் இங்க நடக்குதுங்கிறது தான் என்னது? இங்க குணாதிசயங்கள், குணாம்சங்களாக காணப்படும். சரிதானே? ரைட். இதுவே நீங்க 4வது அலகு படிச்சிருந்தீங்கன்னு சொன்னா, சப்போஸ் நீங்க இது ஒரு தனியொரு நபரினுடைய வணிகம், தனியுடைமைன்னு நினைச்சிட்டு தனியுடைமையினுடைய பண்புகளையும் எழுத போகலாம். பட் இங்க குறிப்பிட்டு கேட்டிருக்கிறாங்க ஆனந்தி வணிகத்தினுடைய குணாதிசயங்களுக்குள்ள இதுல என்ன நடக்குது, இவட என்ன விடயம்ங்கிறத நாங்க இவிடத்தை கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தால் மிக பொருத்தமான ஆன்சராக இருக்கு. சரியா? அப்ப ஆனந்தி உடைமையாளராகவும் முகாமையாராகவும் இருக்கிறாங்க. நிகழ்நிலை ஊடாக கட்டளைகள் ஏற்றுக்கொள்ளப்படுது. சுகாதார சேதன உணவுகள் என்ன செய்யப்படுது? இங்கே விற்பனை செய்யப்படுகிறது. சரியா? அதே மாதிரி ஆனந்தியின் வணிகமானது பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்ய கூடிய வழிகள் எப்படி? ஒரு வணிக நிறுவனமாக இதை எப்படி பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யலாம்னு சொல்லி கேட்கும் போது நாங்க படிச்சிருக்கிறோம் ஒரு வணிக நிறுவனம் எவ்வாறு பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யும் அப்படிங்கிற விஷயம் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? நாங்க படித்திருக்கிறோம். அதன் அடிப்படையில நான் உங்களுக்கு அதை ஷோ பண்ண போனேன் அப்படின்னு சொன்னா, நான் தந்த டியூட்டின் அடிப்படையில நாம பார்த்தமாக இருந்தா என்ன மாதிரியான விஷயங்கள்? எஸ், ஐ வில் ஷோ யூ. முதலாவது அலகுல நாம படிச்சிருக்கிறோம். I will show you, wait a minute. Okay, அது நாம first டியூட்ல படிச்சிருக்கிறோம். Okay, okay, here you can see that. ஷேர் பண்றேன், ஸ்கிரீன் தெரியுதான்னு பாருங்க. யா, இதுல நீங்க பார்க்கலாம் பொருளாதார வாழ்தன்மைக்கு, பொருளாதாரத்துக்கு சரியா வணிகங்கள் பங்களிப்பு செய்கின்ற முறை பாத்தீங்கள் என்று சொன்னா புத்துருவாக்கம், தொழில் வாய்ப்புகளை உருவாக்குறது, அதே மாதிரி ஜிடிபி அதாவது மொத்த தேசிய உற்பத்திக்கு பங்களிப்பு செய்கிறது. சரிதானே? அதே மாதிரி அரசாங்கத்துக்கு வரி செலுத்துறது. சரிதானே பிள்ளைகள்? அதே மாதிரி புத்துருவாக்கம், புதிய புதிய விஷயங்களை என்ன செய்யறது? உருவாக்குறது. அப்ப புத்தாக்கங்களை உருவாக்குதல், ஜிடிபியை அதிகரிப்பதற்கு பங்களிப்பு செய்யறது, அரசுக்கு வரியை செலுத்துறது, இதெல்லாமே என்னது? பொருளாதாரத்துக்கு என்ன செய்யறது? நாங்க ஒரு வணிக நிறுவனமாக எவ்வாறு பங்களிப்பு செய்கிறோம் என்ற அடிப்படையில இந்த விடயத்தை நாங்க விடத்தை பார்க்கிறோம். சரிதானே?
சோ அதைத்தான் நாங்க இங்க விடையாக எழுத வேண்டியதாக இருக்கும். சரிதானே? அப்ப முதலாவது என்ன எழுதுறீங்க? வேலை வாய்ப்புக்கு பங்களிப்பு செய்தல், அதே மாதிரி புத்தாக்கங்களை உருவாக்குவதன் மூலம் பங்களிப்பு செய்தல், ஜிடிபியை அதிகரிப்பதற்கு பங்களிப்பு செய்தல், அதே மாதிரி அரசுக்கு வரியை செலுத்துவதன் மூலம் பங்களிப்பு செய்தல். சரிதானே? இதுதான் பொருளாதார பங்களிப்பாக இருக்கும், பொருளாதார வளர்ச்சிக்கான பங்களிப்பாக இருக்கும். ஆகவே அடுத்ததாக பாருங்க, மேலே தரப்பட்டுள்ள சம்பவ கட்கி, அதாவது கேஸ் ஸ்டடீஸுக்கு அமைவாக ஆனந்தியின் வணிகத்தின் மீது தாக்கத்தை செலுத்துகின்ற பணிச்சூழல். என்ன சூழலாம்? பணிச்சூழல். அப்ப நாங்க ஆல்ரெடி நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், எங்கட டியூட்டில் நாங்க படிச்சிருக்கிறோம். Wait, I will show you also that. அப்ப நாங்க என்ன செய்யணும், ரிட்டன் அந்த விடயங்களை பார்த்துட்டு போக்குள்ளதான் எங்களுக்கும் விடயங்கள் என்ன செய்யும், டக்குன்னு பிடிபடும். ரைட். அப்ப இங்க நீங்க பாருங்க, வணிக சூழல்ல நாங்க ஒரு பாய்ச்சட்கோட்டு படம் ஒன்று பார்த்திருந்தோம். அதுல உங்களுக்கு தெரியும், வணிக சூழலுங்கிறது ரெண்டாக பிரியும். ஒன்று அகச்சூழல் அப்படின்ற அடிப்படையில பிரியும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா புறச்சூழல் என்ற அடிப்படையில இரண்டாக பிரியும். அதுல இந்த அகச்சூழல் இருக்கக்கூடிய காரணிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர்கள், நிறுவன கட்டமைப்பு, நிறுவன கலாச்சாரம், வளங்கள். அந்நிய சூழலுங்கக்குள்ள இதுக்கு இன்னும் சில பேர்கள் இருக்குது. வேலை சூழல், பணிச்சூழல், அதே மாதிரி மூடிய சூழல், இப்படி எல்லாம் இருக்கு. சரிதானே? ஏன் இது அந்நிய சூழல் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது நிறுவனத்துக்கு உள்ள இருக்கிற தரப்பினர்களோட அல்லது நிறுவனத்தோட கிட்ட இருக்கிறதுனால. இப்ப என்னது, நிறுவனத்துல அடிக்கடி கொள்வனவு விற்பனை செய்வாங்க நுகர்வோர், தேவையான பொருட்களை வழங்குறது வழங்குனர்கள், இவங்களோட போட்டியாளர்கள், பிரதியீட்டு பொருள் உற்பத்தியாளர்னு சொல்றார்கள் 6. இப்ப நாங்க சீனிய உற்பத்தி செஞ்சமாக இருந்தா இவர் என்ன செய்வாரு, இவர் இங்க கருப்பட்டியை உற்பத்தி செய்வார். சரியா? அப்ப பிரதியீட்டு பொருள். அதே மாதிரி எதிர்காலத்துல சந்தையில பிரவேசிக்க இருக்கிற புதிய வணிகர்கள் அல்லது முதலீட்டாளர்கள், இவங்க எல்லாமே என்னது, அந்நிய சூழலாக இருப்பாங்க. அவை ஆனந்திட வணிகத்தோட யாரு தொடர்புல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எப்படியுமே அவ உணவை விற்பனை செய்யறா. அப்ப எப்படியுமே இந்த நுகர்வோருங்கிறாக்கள் இருப்பாங்க. அதே மாதிரி அவ என்ன செய்யறா, விற்பனை தான் செய்யறா, உற்பத்தி செய்யறது சம்பந்தமா சொல்லல. அப்ப அவருக்கான வழங்குனர் ஒருத்தர் இருப்பாங்க. அதே மாதிரி மேல போட்டிகள், அங்கீகார வணிகம் போட்டியில ஈடுபடுறதாக சொல்றாங்க, அதே மாதிரி போட்டியாளர்களும் இருப்பாங்க. அதே மாதிரி பேரினச்சூழல் என்ற அடிப்படையில பாத்தீங்கன்னா, அங்க பிளாஸ்டிக் பொருள்கள் சட்டம் சம்பந்தமாக கதைக்கிறாங்க, பிளாஸ்டிக் பொருளை பயன்படுத்துறது சம்பந்தமாக. அதே மாதிரி அதுல பொருளாதார ஸ்திரத்தன்மை சம்பந்தமாக கேட்கிறாங்க. அப்ப பொருளாதார சூழல், இன்டர்நெட் பயன்படுத்தப்படுது, அதனால தொழில்நுட்ப சூழல் என்ற அடிப்படையில என்னது, பேரின பொருளாதார அல்லது பேரண்ட சூழல் காரணி என்ன செய்யும், அதுல தொடர்பு படும். சரிதானே? சோ இதை நீங்க எழுதி விட்டீங்கன்னா சரி. எழுதும் போட்ட என்னென்று எழுதணும், முதலாவது பணிச்சூழல் என்று சொல்லிட்டு 2 காரணியம், பேரண்ட சூழல் என்று சொல்லிட்டு 2 காரணியம் எழுதுவீங்க. சரிதானே? ரைட். ஐ திங்க் you all got the idea. அடுத்தது பாருங்க, ஆனந்தியின் வணிகத்தினால் சமூகத்திற்காக நிறைவேற்ற வேண்டிய சமூக பொறுப்புகள் 2 குறிப்பிடுக. அப்ப சமூகத்துக்காக ஆற்ற வேண்டிய சமூக பொறுப்பு நாங்கள் படிச்சிருக்கிறோம். சமூக பொறுப்புண்டா என்ன அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நாங்க நிறைய படிச்சிருக்கிறோம். சோ செகண்ட் யூனிட்ல நாங்க பார்த்த விடயம், நான் செகண்ட் யூனிட்ல இருக்கிற டியூட்டை உங்களுக்காக காட்டுகிறேன். நீங்க ஷோ பண்ணும்போது பார்க்கலாம். வெயிட், ஐ வில் ஷோ யூ தட் ஆல்சோ. இப்ப நாங்க சமூக பொறுப்பு சம்பந்தமாக சமூக நிலைபெறான தன்மைக்கான சமூக பொறுப்புகள் என்னென்ன மாதிரின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்ப சமூக பொறுப்புல பாத்தீங்கன்னு சொன்னா, சமூகத்துக்காக நாங்க என்னென்ன வேலைகளை செய்வோம், சமூகத்துக்காக நாங்க 4 விடயங்கள் தொடர்பாக சமூக பொறுப்புகள் நாங்க பார்த்திருக்கிறோம். அதுல முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நான் ஷோ பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், வாடிக்கையாளர் தொடர்பான சமூக பொறுப்பு, உரிமையாளர் தொடர்பான சமூக பொறுப்பு, சமூகம் தொடர்பான சமூக பொறுப்பு, ஊழியர் சம்பந்தமான சமூக பொறுப்பு. இதுல கேட்டிருக்கிற கொஸ்டின் எதுக்குள்ள வருதுன்னு சொன்னா, சமூகம் தொடர்பாக. அப்ப என்னது, வேலை வாய்ப்புக்கு பங்களிப்பு செய்தல், வரி என்ன செய்யறது, செலுத்துறது, கழிவு பொருள் முகாமைக்கு பங்களிப்பு செய்யறது, அதே மாதிரி சமூக நலன்புரி சேவைகள், அதே மாதிரி சூழல் நேசிப்பதற்கான கரும மாற்றுது, அதே மாதிரி பசுமை உற்பத்திகளை உற்பத்தி செஞ்சு சமூகத்துக்கு வழங்குறது, இதெல்லாமே சமூகம் சார்ந்து நிறைவேற்ற வேண்டிய சமூக பொறுப்பு. ஆனந்தியின் வணிகத்தினுடைய சமூகம் சார்ந்த பொறுப்பாக இது இருக்க போகிறது. இதுவே உரிமையாளர் சம்பந்தமாக காய்ச்சிருந்தாங்கன்னு சொன்னா, உரிமையாளருக்கு நியாயமான திரும்பலை பெற்றுக் கொடுக்கிறது, அவருக்கு பொருளாதார நலன்களை பெற்றுக் கொடுக்கிறது, விச் மீன்ஸ்
லாபம். அதே மாதிரி வாடிக்கையாளர் சம்பந்தமாக பாத்தீங்கன்னா வாடிக்கையாளர்களுக்கு தரமான பொருட்களை நியாயமான விலைகளில் வழங்குறது. அதே மாதிரி அவங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறது. ஊழியர்கள் நடத்தீங்கன்னா எல்லாரையும் சமமாக மதிக்கிறது. அதே மாதிரி அவங்களுக்கு தொழில் பாதுகாப்பு வழங்குறது, சுகாதார வசதிகளை வழங்குறது. அதே மாதிரிக்கு சமூகமும் நாங்க பார்த்திருக்கிறோம். இதுதான் ஆன்சராக இருக்க போகிறது. இதுல 2 எழுதினீங்கள் என்றாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும், மார்க்ஸ் கிடைக்கும். சரியா? ரைட். அடுத்த விடயம் வருவோம். ஆனந்தியின் உணவுகளை விற்பனை செய்யும் வெளிநாட்டு அங்கீகார வணிகங்கள் ஆனந்தியினுடைய வணிகத்தில் போட்டியாளராக கருதப்படுவது ஏன் என்பதற்கான காரணங்கள் 2 குறிப்பிடுக. இங்க அங்கீகாரம் வணிகங்கள் சம்பந்தமாக நீங்க உங்களுடைய 4வது அலகுல படிப்பீங்க. அங்கீகாரம் வணிகம் சொன்னா பிரான்சைஸ் சொல்லுவாங்க. அதாவது ஒரு வணிக நிறுவனம் எவ்வாறு செயற்படுகிறதோ அதனுடைய செயற்பாடுகள், அது கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற முறைகள் எல்லாவற்றையும் பின்பற்றி அதே மாதிரி என்ன செய்வாங்க, இன்னும் ஒரு பிரான்ச் மாதிரி இயங்குவாங்க. பிரான்ச் சொல்றது என்ன, அந்த நிறுவனமே இன்னொன்று நடத்துவாங்க. ஆனா இது எப்படி என்று சொன்னா இன்னும் ஒரு நிறுவனத்தினுடைய பேர்ல இன்னும் ஒரு ஆள் நடத்துவாங்க. ஃபாரின் கம்பெனியில் இருக்கக்கூடிய பீஸா ஹட் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய ஆட்கள் தான் நடத்தி கொண்டு போறாங்க. சரிதானே? அப்ப அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, பீஸா ஹட்டை பிரான்சைஸுக்கு எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய KFC எடுத்தீங்கன்னு சொன்னா, அதே மாதிரி நீங்க உங்களுடைய இப்போ உதாரணத்துக்கு ஃபேமஸான உங்களுக்கு ஊர்ல ஒரு கடை ஒன்று இருக்குமென்று சொன்னா அந்த கடையில இருக்கக்கூடிய பேக்கரி ஐட்டமோ அல்லது சம்திங் ஏதோ எடுத்து நீங்க அதே பேர்ல நீங்க அவங்ககிட்ட சாமான பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து விற்று ஒரு லாபத்தை எடுத்து அதுல குறிப்பிட்ட பகுதி அவங்களுக்கு கொடுப்பீங்களா இருந்தா அது என்னது, அது அங்கீகார வணிகமாக இருக்கு. இதுவே அவங்க ஒரு கடையை திறந்தாங்கன்னா அது பிரான்ச், இது அங்கீகாரம், இது வேறு. சரிதானே? அப்ப இந்த மாதிரியான போட்டியாளர்களாக இவங்க கருதப்படுறதுக்கான காரணம் என்னண்டா, ஒன்று என்ன, ஒன்று அவங்களும் அதே சமமான ஒத்த தன்மையுடைய பொருட்களை விற்பனை செஞ்சா அவங்க போட்டியாளராக வருவாங்க. அப்ப என்ன எழுதணும், ஒத்த தன்மையுடைய பொருட்களை விற்பனை செய்தல். சரியா? அப்ப ஒத்த தன்மையுடைய பொருட்களை விற்பனை செய்யறதுனாலையும் அவங்க என்னவாக இருப்பாங்க, அங்கே போட்டியாளர்களாக மாறுவாங்க. சரிதானே? அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள், இப்போ இந்த இடத்துல யாரு டார்கெட் மார்க்கெட், யாரு இலக்கு சந்தை? இலக்கு சந்தை அப்படின்னு சொன்ன பிள்ளைகள் இதெல்லாம் நாங்க சந்தைப்படுத்தல படிப்போம். பட் இவடத்தை நாங்க பேசிக்கா தெரிந்து கொள்வோம். என்னன்னு சொன்னா, இப்போ பால்மாக்களை உற்பத்தி செய்கின்ற நன்குரோ, பீடியா ப்ரோ போன்ற குழந்தைகளுக்கான பால்மாக்களை உற்பத்தி செய்கின்ற நிறுவனத்தினுடைய டார்கெட் கஸ்டமர்ஸ் அல்லது டார்கெட் மார்க்கெட் யாருன்னு சொன்னா சின்ன பிள்ளை. அதே மாதிரி இந்த மருந்து பொருட்கள், அதே மாதிரி மருந்து பொருட்கள் சார்ந்த எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குமாக இருந்தா அது நோயாளிகள் வந்து அங்க டார்கெட் மார்க்கெட்டா இருப்பாங்க, அல்லது வயது வந்தவங்க இருப்பாங்க. சரிதானே? அதே மாதிரி இந்த துரித உணவுகளை விற்பனை செய்கின்ற நிறுவனங்களுக்கான டார்கெட் மார்க்கெட்டாக யார் இருப்பாங்கன்னா இந்த துரித உணவுகளை உண்ணுகின்ற ஆட்களாக இருப்பாங்க, கஸ்டமர்ஸ். சரியா? சோ இந்த டார்கெட் மார்க்கெட் இருக்காங்க தானே, இந்த டார்கெட் மார்க்கெட் இலக்கு சந்தையினுடைய ஒரு பகுதியில இவங்க என்ன செய்வாங்க, அங்கீகார வணிகம் நுழைவாங்க. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்களா, முதல்ல எங்கட ஆனந்தி மட்டும் இருக்கிறாவோ அவ இந்த துரித உணவுகளை விற்பனை செய்கின்ற எல்லாக்களையும் இவ தண்ட கைவசம் வச்சுக்கிட்டு விற்பனை செய்து கொண்டு இருக்கிறா பொருட்களை. இப்ப என்ன செய்யப்படுது, அங்கீகார வணிகம் ஒன்று உள்ள நுழைய போகுது இந்த சந்தைக்குள்ள. உள்ள நுழைஞ்சா இப்ப என்ன செய்யும், போட்டி வரும். அப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த வட்டம் என்னது, ஆனந்தியினுடைய வணிகத்தினுடைய டார்கெட் மார்க்கெட், அதாவது இலக்கு சந்தை. அப்ப இலக்கு சந்தைக்குள்ள இந்த அங்கீகார வணிகம் என்ன செய்யுது, உள்ள நுழையுது. அப்ப அதனாலையும் போட்டி வருது. அப்ப அதை எழுதி கொள்வோம். இலக்கு சந்தைக்குள் உள் நுழைதல். சரியா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிள்ளைகள், சாரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இப்போ
நான் ஆல்ரெடி உங்களுக்கு இது விளங்கப்படுத்தி இருந்தேன் தானே. சோ இந்த விளங்கப்படுத்தின டைம்ல இப்ப பாருங்க, இப்ப இந்த வட்டத்துக்குள்ள இருக்கிற எல்லா கஸ்டமர்ஸும் யாருக்கு இருந்தாங்க ஏற்கனவே? இந்த ஆனந்திக்கு தான் எல்லா கஸ்டமர்ஸும் இருந்தாங்க. சரியா? அப்ப இந்த சந்தை டார்கெட் மார்க்கெட்ல இருக்கிற எல்லா முழு பகுதி பங்கையும் யாரு பிடிச்சிருந்தா? இந்த ஆனந்தி தான் பிடிச்சிருந்தா. இப்ப இவரு உள்ளுக்கு வாரதுனால இப்ப என்ன ஆக போகுது? இவருக்கு கொஞ்சம் கஸ்டமர் உடைய போறாங்க. அதே மாதிரி இப்ப ஆனந்திக்கு கொஞ்சம் கஸ்டமர் வர போறாங்க. அப்ப இந்த சந்தை பாங்கு மொத்தமாக இருக்கிற முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில ஒரு குறிப்பிட்ட பங்கை என்ன செய்யறார்? அந்த பங்கை இவர் கைப்பற்றிக் கொள்கிறார், அங்கீகாரம். ஆகவே இவருடைய பிசினஸ் என்ன செய்ய போகுது? அடிபட போகுது. அதனாலையும் போட்டி வரப்போகிறது. அதனால நாங்க அதையும் இன்க்ளூட் பண்ணி கொள்வோம். இலக்கு சந்தையில் சந்தை பாங்கை கைப்பற்றல். இலக்கு சந்தையில் சந்தை பாங்கை கைப்பற்றல். சரியா? சோ இப்படியான நடவடிக்கைகள் மூலமாக அங்க போட்டிங்கிற ஒரு விஷயம் வருது. இதனாலதான் இந்த அங்கீகார வணிகம் இந்த ஆனந்தியின் வணிகத்துக்கு போட்டியாளராக வரப்போகிறார். சரியான பிள்ளைகள்? ரைட், திஸ் இஸ் த ஐடியா. இப்படித்தான் நீங்க என்ன செய்யணும்? கொஸ்டினுக்கு விளங்கி ஆன்சர் எழுத வேண்டியதாக இருக்கு. இவர் ஏன் ஒரு போட்டியாளர்ங்கிறதுக்கு நாங்க ரீசனை எழுதுறோம். ஏன் இவர் முதல்ல என்ன செய்யறாரு? அதே சமமான பொருளை உற்பத்தி செய்யறாரு. இவர் இலக்கு சந்தைக்குள்ள வாராரு, அதுல பங்க கைப்பற்றாரு. புரிஞ்சுதா? ரைட், திஸ் இஸ் த திங். இப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போறோம். வெரி ஈஸி, வெரி வெரி ஈஸி. இதுல அவ்வளவு கஷ்டப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லை. பின்வரும் சில வித்தியாசமான வகையான கொடுக்கல் வாங்கலை தந்திருக்கிறார். அந்த கொடுக்கல் வாங்கல்கள் வச்சுக்கொண்டு இவர் மேலே தரப்பட்டுள்ள கொடுக்கல் வாங்கல்களில் வணிக கொடுக்கல் வாங்கல்களை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றார். அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் வணிக கொடுக்கல் வாங்கல்கள் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி மதிக்கிறது, வணிகம் என்று சொன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சில பல பண்புகளை எங்களுடைய முதலாவது அலகுல நாங்க படிச்சிருக்கு. முதலாவது அலகுல நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? படிச்சிருக்கிறோம். சரி, வணிகம் ஒன்றுன்னு சொன்னா அதுக்கு இவ்வாறான பண்புகள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல முதலாவது நாங்க என்ன பார்த்தோம்? முதலாவது விற்பனை பரிமாற்றம் இருக்கணும், அது தொடர்ச்சியாக இடம்பெற்றிருக்க வேண்டும். சரியா? லாபத்தினால ஊக்குவிப்பு நடந்திருக்க வேணும். அதே மாதிரி நட்ட இடர் ஒன்று இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்தபடியாக விருப்பங்களை தோற்றுவித்ததாக இருக்கணும். அது எல்லாத்தையும் சேர்த்த பொருளாதார கருமம் ஒன்றாகவும் இருத்தல் வேண்டும் என்று பார்த்தோம். அப்ப ஒரு தடவை மாத்திரம் நடந்தால் அது என்ன? பிசினஸ் இல்ல. உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நீங்க உற்பத்தி செய்யறது பிசினஸ் இல்லைங்கிற விஷயங்களை எல்லாம் நீங்க என்ன செஞ்சு கொள்ளணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். சரியான பிள்ளைகள்? சோ அப்ப இங்க நாங்க வாசிப்போம். முதலாவது கொடுக்கல் வாங்கல். சச்சின் தனது தனிப்பட்ட மோட்டார் வாகனத்தினை சதுன் என்பவருக்கு 5 மில்லியனுக்கு விற்பனை செஞ்சா அவடத்தை அந்த கொடுக்கல் வாங்கல் முடிஞ்சிடும் பிள்ளைகள். எஸ் ஒனோ? எஸ். அதனால அவரு வரமாட்டாரு. அதே புறவு பாத்தீங்கன்னு சொன்னா நிமந்தா மரக்கறிகளை தனது தோட்டத்தில் வளர்த்து அவற்றை தனது வீட்டில் என்ன செய்யறா? நுகர்றா. அவக்காவை நுகர்ந்து கொள்றது பிசினஸ் ஆக கருதப்பட மாட்டாது. சிதுன் குரக்கன் ரொட்டிகளை வீட்டில் தயார் செய்து அவற்றை தனது பாடசாலை சிற்றுண்டி சாலைக்கு ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறாவாம்? விநியோகிக்கிறாவாம். அப்ப இங்க ஒரு லாப நோக்கம் ஒன்று இருக்கு, தொடர்ச்சியாக நடைபெறுகிறது, கொடுக்கல் வாங்கல் ஒன்று இருக்குது. அடிப்படையில இது ஒரு பிசினஸ். அடுத்து பாருங்க, சில்லறை கடையை நடாத்தும் நிசலா நாளாந்தம் கடைக்கு வருகின்ற வறியவர்களுக்கு உதவினார் என்று சொன்னா அது எப்படி? அங்க லாப நோக்கமா? இல்ல, அதுல ஒரு உதவி, ஒரு சேவையாக அல்லது சேவைன்னு சொல்லல, அது ஒரு உதவிதான் செய்யறா. ஏனே அது பிசினஸ் இல்ல. அது எங்களுக்கு ஜெனரல் நாலேஜ் இருக்குதானே, சில கரண்ட் அஃபேர்ஸ், ஒரு எங்களுக்குன்ற ஒரு அறிவு இருக்குதானே. ரைட். சாகர கம்பெனி மோட்டார் நிறுவனமானது சித்துமல் என்பவரினுடைய தனிப்பட்ட பாவனைக்காக வாகனம் ஒன்றை விற்பனை செஞ்சா என்ன? சாகரங்கிற மோட்டார் நிறுவனத்தை தான் நாங்க இங்க பார்க்கணும். இவரு சித்துமல்ற தனிப்பட்ட பாகனம். இது சித்துமலுக்கு தனிப்பட்ட பாவனையா இருந்தா என்ன, அவர் வாங்கி விற்கிறதா என்ன, அது எங்களுக்கு இங்க மேட்டர் இல்ல. இந்த சாகர மோட்டார் நிறுவனத்திலிருந்து இவர் வாங்குறது என்னது? ஒரு வணிக கொடுக்கல் வாங்க. ஏனென்றா சாகர மோட்டார் நிறுவனம் ஒரு மோட்டார் வாகனத்தை விற்பனை செய்கின்ற நிறுவனம். அவர் தொடர்ச்சியாக பொருட்களை விற்பனை செய்வார். அதே மாதிரி அவர் லாபத்துல ஊக்குவிக்கப்படுவார். நட்ட இடர் ஒன்று இருக்குது. அதனால இவரும் என்ன, ஒரு வணிக கொடுக்கல் வாங்கலாக இருப்பார். அதன் அடிப்படையில நாங்க 2 ஆன்சர்ஸ் எடுத்திருக்கிறோம். ஒன்று சி, இன்னொன்று இ. சிஇ என்று சொல்லக்கூடியது இந்த 2 ஆன்சர்ஸ்.
தேர்ட் ஒன் இஸ் த ஆன்சர். அது நாங்க இவ்விடத்தை போடுவோம், சியும் ஈயும். சரியா, புரிஞ்சுதா? ஓகே, இவ்வளவுதான் விஷயம். இதுல பெருசா நம்ம யோசிக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. அடுத்தது பாருங்க, கைத்தொழில் புரட்சியின் விளைவு ஒன்றாக கருத முடியாதது. சோ அண்டர்லைன், கைத்தொழில் புரட்சியின் விளைவாக நாங்க கருத இயலாம். அப்ப கைத்தொழில் புரட்சிங்கிற ஒரு விஷயம் நாங்க படிச்சிருந்தோம், பரிணாம வளர்ச்சி கட்டம் என்ற அடிப்படையில எங்களுடைய செகண்ட் டியூட்ல அந்த விஷயங்கள் சம்பந்தமாக நாங்க பார்த்திருந்தோம். சோ செகண்ட் டியூட்டை நான் இப்போ எடுத்துக்கொள்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் முதலாவது அலகுல 2வது டியூட்ல நாங்க அதை பார்த்திருந்தோம். சரியா, ரைட். முதல்ல ஸ்டார்ட்லயே பரிணாம வளர்ச்சி தான் பார்த்து போட்டு மிச்சதுகளை நாங்க பார்த்திருந்தோம். Where is that? ஓகே, செகண்ட் இல்ல ஃபர்ஸ்ட் டியூட்ல தான் நினைக்கிறேன். வெயிட்டா, ஓகே, யா, திஸ் இஸ் த பாயிண்ட். சோ இங்க பாருங்க பிள்ளைகள், இந்த இருக்குது வணிகத்தினுடைய பரிணாம வளர்ச்சி. இதுல இந்த கைத்தொழில் புரட்சியின் விளைவாக வந்தது தானே கேட்டிருக்காரு. அப்ப கைத்தொழில் புரட்சிக்கு பிறகு வந்த விடயங்கள் மாத்திரம்தான் நாங்க எடுப்போம். சரி, எனக்கு கருத முடியாததுன்னா இந்த கைத்தொழில் புரட்சிக்கு மேல இருக்கிற விஷயங்கள் வந்தா நாங்க கருத முடியாது. சரிதானே, அது ஃபர்ஸ்ட் திங். சோ அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கைத்தொழில் புரட்சியின் விளைவாக முதலாவது வந்த விடயம் என்னன்னு சொன்னா அதிக அளவிலான உற்பத்தி வந்தது. சோ அதிக அளவிலான உற்பத்தி வந்தது அப்படிங்கிறது சரி. ஏன், முதல்ல கையால உற்பத்தி செஞ்சுட்டு இருந்தாங்க, அப்ப கொஞ்சம் உற்பத்தி தான். கைத்தொழில் உற்பத்தி விளைவாக என்ன செஞ்சாங்க, இயந்திர சாதனங்களை பயன்படுத்தினாங்க. ஆகவே அதிகப்படியான உற்பத்தி வந்ததுங்கிறது சரி. அதே மாதிரி துணை சேவை வந்தது என்றும் படிச்சிருக்கிறோம். ஆனா இந்த தொழில் பிரிப்பும் சிறப்பு தேர்ச்சியும் விடயம் நாங்க எங்க பார்த்திருந்தோம், இது நாங்க மேல அதாவது பண்டமாற்று முறை வர்றதுக்கு முதலே பார்த்திருந்தோம். அதனால இது வராதுன்னு எங்களுக்கு தெரியும். அதனால இரட்டை பொருத்தம் பாத்தீங்கன்னா, அதாவது பண்டமாற்று முறையில இரட்டை பொருந்துக இன்மை இல்லாமை காரணமாகத்தான் என்ன நடந்தது, பணப்பாவனை வந்தது. சோ அது பணப்பாவனை அந்தந்த விஷயத்துல இருந்து வந்த விஷயம். அது பிறகு சர்வதேச வியாபாரம்ங்கிற விடயம் என்னது, அது கைத்தொழில் புரட்சியின் விளைவு. ஏன், தகவல் பொருளாதாரம் அது பிறகுதான் வந்தது. அது பிறகு இலத்திரனியல் வணிகம் வர்த்தகம் வந்ததுனால, வர்த்தகம் வணிகம் வந்ததுனால சர்வதேச வியாபாரமும் வந்தது. சோ அதனால அதுவும் வரும் என்று தெரியும். சோ இங்க 2 விஷயங்கள் ஸ்கிப் ஆகுற மாதிரி இருக்கு. இப்ப நாங்க வளமையாக படிக்கும் போது பார்த்திருக்கிறோம், பொருத்தமானது இல்ல மிக பொருத்தமான பதிலை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கு. அதுல பிள்ளைகள் இந்த தொழிற்பிரிப்பும் சிறப்பு தேர்ச்சியும் என்கின்ற இந்த விடயம் இருக்குத்தானே, இந்த விடயம் பிள்ளைகள் நீங்க ஏற்கனவே படிக்கக்குள்ள இது எவ்வளவு, அதாவது நீங்க பண்டமாற்று முறை படிக்கிறதுக்கு மேலேயே இந்த விஷயம் வந்துச்சு. ஏண்டா, ஒருத்தர் தனக்கு தேவையான உற்பத்தியை அவரே உற்பத்தி செய்து கொண்டே இருந்ததுனால சிறப்பு தேர்ச்சி அடைஞ்சாரு. சோ இவர் வரவே வராதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இந்த இரட்டை பொருந்துக இன்மை என்று சொல்ற விஷயம் என்னது, பணப்பாவனையிலையும் இருந்திருக்கும், அதே மாதிரி கைத்தொழில் புரட்சியிலையும் வந்திருக்கும், எடுக்கலாம் தானே. பட் இந்த சிறப்பு தேர்ச்சி ஒருத்தர் தனிப்பட்ட முறையை தனி தேவைக்காக அவர் உற்பத்தி செய்துட்டு இருக்கிற விஷயம்ங்கிறது என்னது, இந்த கைத்தொழில் புரட்சியின் விளைவாக வந்தது என்று சொன்னாது என்ன, அது வரவே வராது தானே. புரியுதா எப்படி நாங்க இது ஆன்சர் எடுத்திருக்கிறோம். சோ அதன் அடிப்படையில பிள்ளைகள் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி தேர்ட் ஒன். புரிஞ்சுதா? இரட்டை பொருந்துகை என்ற விஷயம், பொருந்த இன்மை இல்ல, பொருந்துகைங்கிற விஷயம் என்ன செய்யலாம், கைத்தொழில் புரட்சியின் விளைவாகவும் வந்திருக்கும். ஆனா சிறப்பு தேர்ச்சிங்கிறது என்னது, அவரு தனக்கு தேவையான பொருளை உற்பத்தி செஞ்சதுனாலதான், அவர் தொடர்ச்சியா ஒன்றையே உற்பத்தி செஞ்சதுனால அவருக்கு சிறப்பு தேர்ச்சி வந்தது. ஆகவே இது முடியாதுங்கிறதுக்கான ஆன்சர் இந்த தேர்ட் ஒன்னாகத்தான் இருக்கு, மிக பொருத்தமானதாக இருக்கு. சரியோ, ரைட். இந்த விடயத்தை நாங்க எடுத்து அறிந்து கொள்றோம். இது ஒரு விடயம். இப்ப இங்க நாங்க பாக்குற மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸும் வையையும் தொடர்புபடுத்திட்டாம்னு சொல்றாரு. இதுல பெருசா ஒன்றும் இல்லை. இதுல சூழல் தந்து போட்டு, சூழல் காரணிகளை தந்து போட்டு தொடர்புபடுத்திட்டோம். அப்ப முதலாவது நாங்க இங்க வை பகுதியில இருந்து இங்கால இணைச்சு வந்தோம்னு சொன்னா சரியாக இருக்கும் அப்படின்றதுதான் என்ற கருத்து. அப்ப முதலாவது வை பகுதியை பாத்தீங்கன்னு சொன்னா நிறுவனத்தினுடைய கலாசாரம் அகச்சூழலுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை, அது எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சாத்தியமான வணிகர்கள் அல்லது எதிர்கால முதலீட்டாளர்கள் அல்லது எதிர்கால வணிகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா மூடிய சூழல் அல்லது பனிச்சூழல்ல பார்த்த காரணியாக இருக்கும். அதனால இவர் 2.
நிறுவனத்தினுடைய கலாச்சாரம் அது அகச்சூழல். ஏனே நாங்க அந்த சூழல் அந்த சார்ட் பார்த்தோம் தானே, அந்த பாய்ச்சட் கோட்டு படத்துல இதை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி பூகோள சூழலுங்கிறது பேரண்ட சூழலுக்குள்ள வர்ற விஷயமாக இருக்கு. அதே மாதிரி வழங்குனர்கள்ங்கிறது அது வேலை சூழல் அல்லது மூடிய சூழலுக்குள்ள வர்ற விஷயமாக இருக்கு. ஆகவே 5வது. அதே மாதிரி இந்த சமூக கலாச்சார சூழல்னு சொல்றது என்னது, அந்த பெஸ்டல் காரணிக்குள்ள, அதாவது இந்த பேரண்ட சூழலுக்குள்ள வர்ற காரணியாக இருக்கு. சரியா? ரைட். அப்ப 6th. அப்ப இப்படி எப்படி இங்க இருக்கு 1 3 2 5 4 6 1 3 2 5 4 6 2வதுல ஆன்சர் இருக்குது. அப்ப ஆன்சர் இஸ் கோயிங் டு பி எத்தனாவது, செகண்ட் ஒன்னாக இருக்கும். சரியா? ரைட். இந்த அடைப்புல தான் ஆன்சர் எழுத வேண்டியதாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? அப்ப இதெல்லாம் பெருசா நீங்க தலையை போட்டு உடைக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைன்னு நம்புறேன். ரைட். இங்க அடுத்த 9வது கேள்வி, வணிகம் ஒன்று பல்வேறு தரப்பினருக்கும் பல்வேறு சமூக பொறுப்புகளை நிறைவேற்றுகின்றது. பின்வரும் சமூக பொறுப்புகளிடையே வாடிக்கையாளரை நோக்கியதான சமூக பொறுப்பு. அப்ப 4 விதமான சமூக பொறுப்பு நாங்க பார்த்தோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு காட்டியும் விட்டுட்டேன். சோ சமத்துவம் என்று சொல்ற இந்த சூழல் காரணியை பாத்தீங்கள் என்று சொன்னா, சாரி, இந்த சமத்துவம் என்கின்ற இந்த பங்களிப்பானது, இந்த சமூக பொறுப்பானது யாரின் அடிப்படையில இருக்குமான்னு சொன்னா, எல்லாரையும் சமமாக நடத்த வேணும் என்ற அடிப்படையில ஊழியர் சார்ந்ததாக இருக்கு. சரியா? அதுல மாற்று கருத்து இல்லையே. அதே மாதிரி பாத்தீங்கள் என்று சொன்னா, இந்த பொருளாதார நன்மைகளை அடைந்து கொள்ளுங்கிறது ஊழியர் சார்ந்ததாக இருக்கு. அதே மாதிரி இந்த கழிவு பொருள் முகாமைத்துவம் என்று சொல்றது என்னது, சமூகம் சார்ந்ததாக இருக்கும். பசுமை உற்பத்தி என்று சொல்றது அதுவும் சமூகம் சார்ந்ததாக இருக்கும். அதே மாதிரி நியாயமாக இருப்பது, நியாயமாக நடந்து கொள்றது, நியாயமான விலையில தரமான பொருட்கள் சேவைகளை வழங்குறது என்னது, இந்த வாடிக்கையாளர்களா உரியதாக இருக்கு. அப்ப உங்களுக்கு அது தெரியும், அது நோட்ஸ் பகுதிங்கிறதுனால கூட ஆராய தேவையில்லை. சோ இங்க நாங்க 5வது ஆன்சராக எடுப்போம். சரிதானே? ரைட். இதெல்லாம் நோட்ஸ் பகுதி, நாங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ரைட். ஆல்ரெடி நாங்க இந்த விடயங்கள் சம்பந்தமாக படிச்சிருந்த பிள்ளைகள். சோ இவ்விடத்தை நாங்க அதை ஞாபகப்படுத்தலாம். பொருளாதாரம் ஒன்றினுடைய கைத்தொழில் மற்றும் வர்த்தகத்தினுடைய இணைப்பு. அப்ப இங்க நாங்க 2 விடயத்தை பாக்குறோம், கைத்தொழில் அதே மாதிரி வர்த்தகம். இந்த 2 இணைஞ்சா என்ன வரும்னு பார்த்திருக்கிறோம் ஆல்ரெடி, வணிகம். அப்ப இவ்விடத்தை வணிகம். அதே மாதிரி இந்த வியாபாரமும் துணை சேவையும் இணைந்தது இந்த இருக்கிற வர்த்தகம் வரும். சரியா? வியாபாரம் துணை சேவை இருந்தது. அதே மாதிரி கேள்வியோட விருப்பம் விருப்பத்தோட கொள்வனவாற்றல் இணைந்தது என்னது, விருப்பம். விருப்பத்தோட கொள்வனவாற்றல் இணைஞ்சது என்னன்னு படிச்சிருக்கிறோம். விருப்பத்தோட கொள்வனவு சக்தி இருக்கிறது என்னன்னு சொன்னா கேள்வியாக இருக்கும். கொள்வனவு சக்தி இருக்கிறது கேள்வியாக இருக்கும். அதே மாதிரி கொடுக்கலும் வாங்கலும், கொள்வனவு விற்பனை இரண்டும் சேர்ந்தது வியாபாரமாக இருக்கு. இந்த கான்செப்டை எங்கேயாவது சைட்ல எழுதி வைங்க. கைத்தொழில் வர்த்தகம் இணைந்தால் வணிகம், வியாபாரமும் துணை சேவையும் இணைந்த அடுத்த வர்த்தகம், விருப்பத்தோட கொள்வனவு ஆற்றல் இணைந்தால், அதாவது கொள்வனவு செய்யக்கூடிய சக்தி இணைந்தால் எனது கேள்வி. சரியா? அதே மாதிரி கொள்வனவும் விற்பனையும் இடம்பெற்றால் கொள்வனவு பிளஸ் விற்பனை வியாபாரம். இது இடைவெளி நிரப்புறதுக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கும். வணிக வளங்களுடன் நிறுவன கட்டமைப்பும், வணிக வளங்களும் நிறுவன கட்டமைப்பும் என்ன சூழல். அப்ப இங்க நாங்க ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன், இந்த இடைவெளி பக்கத்துல என்ன வருவதோ அதை வச்சுக்கிட்டு நாங்க பிடிக்கலாம்னுட்டு. அப்ப இங்க சூழல் சம்பந்தமாக கதைக்கிறார். அவை அறச்சூழல் பார்த்திருக்கிறோம். அதே நேரம் புறச்சூழல்ல பணிச்சூழல் அல்லது வேலைச்சூழல் என்று சொல்லக்கூடியவையும், அதே மாதிரி பேரண்ட சூழலும் பார்த்திருக்கிறோம். இதுல வணிகத்தினுடைய வளங்களும் நிறுவன கட்டமைப்பும் அகங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவீங்க. அவை அகச்சூழலுக்குரியதாகவும், வாடிக்கையாளர்களும் எதிர்கால முதலீட்டாளர்களும் வேலை சூழலுக்குரியதாகவும் இருக்கும். அப்ப வேலை என்று போட்டிங்க என்றால் சரி, சூழலுக்கு உரித்துடையது ஆகும் அப்படின்னு சொல்லி வரும். சரியா? இதெல்லாம் படிச்ச விடயங்கள். இதுல நாங்க ஓவரா மினக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. அடுத்தது ஒரு கேஸ் ஸ்டடி. சரிதானே? இங்க நாங்க முதல்ல வாசிச்சு கொள்ளணும், அதே பிறகு இதுக்கு வருவோம். அப்ப இணையத்தினூடாக மட்டும் கட்டளைகளை பெற்றுக்கொள்வதனால ஹேஷானுக்கு ஏற்படக்கூடிய அனுகூலங்கள் இரண்டினை பிரதிகூலங்கள் இரண்டையும் குறிப்பிட்டாம். மேலே வணிகத்தில் அக்கறை உடைய தரப்பினர்கள் இருவரை குறிப்பிட்டு அவங்க எப்படி பங்களிப்பு செய்யறாங்கன்னு சொல்லிட்டான். சோ அவ்வளவுதான் இந்த 2ஐயும் வச்சுக்கிட்டு கேட்டிருக்கிறாங்க. முதலாவது பாருங்க, ஹேஷானி என்பவர் பழச்சாகுபடி வணிகத்தில் ஈடுபட்டுள்ளதுடன் இவர் பழச்சாறை தயாரித்து போத்தலில் அடைத்து விற்பனை செய்கிறாராம்.
இவர் தனது தயாரிப்புகளை கட்டளைகளை இணையத்தினூடாக பெற்றுக்கொள்றாராம். சோ பிரபல்யமான கூரியர் நிறுவனத்தின் மூலமும் என்ன செய்யறாராம், தயாரிப்புகளை விநியோகிக்கிறாராம். அப்ப இதனுடைய அனுகூலங்களை பாத்தீங்களா சொன்ன எப்படி வரும்? அப்ப நாங்க முதலாவது என்ன செய்யணும், அனுகூலங்கள் அப்படின்னு சொல்லி எடுக்க வேணும். அனுகூலங்கள்னு சொல்லி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னது, இவ இணையத்தினூடாக என்ன செய்யறா, விற்பனை செய்யறா. அப்ப என்ன செய்யலாம், அதிகப்படியான கட்டளைகளை பெறலாம், ஓடஸ பெறலாம். பெற அதே மாதிரி என்ன செய்யலாம், அதிகப்படியான கட்டளைகளை பெறது மட்டும் இல்லாம அதிகப்படியான வாடிக்கையாளர்களை பெறலாம். என்ன அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா என்னது, 24 மணித்தியாலமும் 7 நாட்களும் 24 மணித்தியாலங்களும் என்ன 24 மணித்தியாலங்களும் என்ன செய்யலாம், அவரு கொடுக்கல் வாங்கல்கள்ல ஈடுபட முடியும் அல்லது ஓடர்ஸ பெறலாம், கட்டளைகளை பெறலாம். எல்லாம் அனுகூலங்களாக இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்களன்னு சொன்னா பிரதிகூலங்களாக என்ன இருக்கும்னு சொன்னா, இவர் இணையத்தை சார்ந்து இருக்கிறதுனால, சரியா, இன்டர்நெட்டை பயன்படுத்துறதுனால, சரியான பிள்ளைகள், இன்டர்நெட்டை பயன்படுத்துறதுனால இணைய சேவை தடைப்பட்டால் அவர் வர்த்தகத்தை நடைபெற செய்ய இயலாது. அதே மாதிரி மோசடிகள், இணைய மோசடிகள், சைபர் அட்டாக்ஸ் நடக்கிறது, யாராவது ஹேக் பண்றது, அப்ப இணைய மோசடிகள் என்ன. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா வேற என்னது, போட்டி அதிகம். ஏன், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல நிறைய பேர் இருக்கிறதுனால போட்டி அதிகம். சோ இப்படியான விடயங்களை பிரதிகூலங்களாக நாங்க சொல்லிக்கொள்ள முடியும். சரியா, ரைட். மேலே வணிகத்தில் அக்கறையுடைய தரப்பினர்கள் இருவரை குறிப்பிட்டு அவங்க எப்படி பங்களிப்பு செய்யறாங்கன்னு சொல்லலாம். முதலாவது பாத்தீங்கன்னா அக்கறையுடைய தரப்பினர் யாரு, உரிமையாளர். உரிமையாளர் யாரு, ஹேஷான். அப்ப எப்படி இவ பங்களிப்பு செய்வா, மூலதனம். மூலதனத்தை ஈடுபடுத்துறது. சரிதானி. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா நிதி நிறுவனம் என்னது, கடன் வழங்குறது. அதே மாதிரி அரசாங்கம் வரி சலுகைகளை வழங்குறது. அதே மாதிரி வாடிக்கையாளர்கள் பக்கச்சார்புடைய வார்க்கு, லோயல் கஸ்டமர்ஸ், அடிக்கடி உங்களோட கடைக்கு வாராக்கள். இப்படியான அடிப்படையில என்னது நாங்க பார்க்கலாம். சரியான பிள்ளைகள், ரைட். இவை எல்லாமே நீங்க தெரிந்த விடயங்கள் தான். அது பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சமூக நிலைப்பேறான அபிவிருத்தி சம்பந்தமா பேசுறாங்க. இப்ப நாங்க ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம், சமூக நிலைப்பேறான அபிவிருத்தி வணிகங்கள் பங்களிப்பு செய்யக்கூடிய 4 வழிகள். சமூக நிலைப்பேறான அபிவிருத்தி ஆல்ரெடி பார்த்தது என்னது, சமூகம் தொடர்பாக நிறைவேற்ற வேண்டிய சமூக பொறுப்பு. இது சமூக நிலைப்பேறான அபிவிருத்தி சம்பந்தமான விடயங்கள். அப்ப சமூகத்துக்கு நிலைப்பேறான அபிவிருத்தி ஏற்படுத்தணும்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும், அதுவும் நாங்க ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். எங்களுடைய செகண்ட் டியூட்ல அது இருக்குது. செகண்ட் டியூட் மீன்ஸ் செகண்ட் யூனிட்டா, வெயிட், இப்ப உங்களுக்கு இது ஷோ ஆகுதா, ரைட், ஓகே நினைக்கிறேன். ஓகே,
சூழல் சமூகம். ரைட், இதா இருக்கு. சமூக கலாச்சார நிலைபெற தன்மைக்கு வணிகங்களுடைய பங்களிப்பு என்ன செய்வாங்க? மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவாங்க. அப்படி சமமான சந்தர்ப்பங்களை எல்லாருக்கும் வழங்குவதன் மூலமாக வாழ்க்கை தரத்தை உயர்த்துவாங்க. அதே மாதிரி சமூக ரீதியான ஓர் நித்தன்மை, எல்லாரும் சமம்தான் என்ற எல்லாரையும் ஒரே கூரையின் கீழே கொண்டு வாருது. சிறுதனை சமமாக மதிக்கிறது, அந்த வெவ்வேறு ஆண் பெண் அப்படின்னு இல்லாம, வயது வித்தியாசங்கள் இல்லாம சிறுதனை. அதே மாதிரி வறுமையை இழிவுபடுத்துறதுக்காக கருமமாற்றுறது சிறுதனி. அதே மாதிரி கலாச்சாரம், ஒவ்வொருத்தருக்கு இருக்கக்கூடிய கலாச்சார சூழலை என்ன செய்யறது? பாதுகாக்கிறது. இப்படியான விடயங்களை நாங்க என்ன செய்யலாம்? அதுக்கு எழுதி கொள்ள முடியும். சரியான பிள்ளைகள்? ரைட். அதே மாதிரி நிதி சார்ந்த நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய ஒழுங்குகளை வணிகங்கள் எவ்வாறு பின்பற்ற முடியும்? சரி, ஒழுக்க விளிமியங்கள் சம்பந்தமாக கேட்கிறாங்க. அதுல ஒரு நிறுவனம் எவ்வாறு தங்களுடைய நிதி சார்ந்த நடவடிக்கைகள்ல சிறுதனை சிறந்த முறையில ஒழுக்க விளிமியத்தை பின்பற்றலாம். சாதாரணமா நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க ஒழுக்க விளிமியமாக அந்த நிதிய சம்பந்தமான, அதாவது இருக்கக்கூடிய மூலதனத்தை, காசை நீங்க ஒழுங்கான முறையில செய்யணும்னா முதல்ல நீங்க என்ன செய்யணும்? உரியவாறு என்ன செய்யணும்? கணக்குகளை பேணுதல் அல்லது பராமரித்தல். அதே மாதிரி வெளிப்படையாக அறிக்கைகளை விடணும், மறைக்க கூடாது. ஏன்னு நீங்க செய்கின்ற கணக்கறிக்கைகளை. சரியா? அதே மாதிரி பணத்தை பொறுப்பாக கையாள்றது, பணத்தை இந்த ஊதாரித்தனமா இல்லாம சரியானி வணிகத்திட காசு என்ற அடிப்படையில பணத்தினை என்னது பொறுப்புடன். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா மோசடி தடுத்தல், மோசடிகள் செய்யாம என்னது ஊழல்கள் செய்யாம அங்கே அதை தடுத்தமான்னு சொன்னால், செய்யாமல் இருந்தோம் என்று சொன்னா அது என்னது? அது நாங்க நிதி சார்ந்த நடவடிக்கைகளுக்கான எங்களுடைய ஒழுக்கமாக இருக்கும். சரிதான பிள்ளைகள்? சோ இது நீங்க ஜென்ரலாக நீங்க யோசிச்சு எழுத வேண்டிய விடயங்களும் பொதுவாக கொஸ்டின்ல கேட்கிறாங்க. அதனால அதுக்கும் நீங்க என்ன செய்யணும்? ப்ரிப்பேர் ஆகி இருத்தல் வேண்டும். சரியா பிள்ளைகள்? இதுதான் உங்களுடைய முதலாவது இரண்டாவது யூனிட்ல நாங்க பார்க்க வேண்டிய கொஸ்டின் பகுதி. சிறுதானே தெளிவாக உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்கள்ல இப்படியான கேள்விகள் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, இப்படித்தான் ஸ்ட்ரக்சர்ல எடுப்பாங்க. சோ இது தொடர்பான உங்களுக்கு பூரணமான அறிவு வந்திருக்குன்னு நம்புறேன். சோ 3rd யூனிட்ல இப்படியான ஒரு பேப்பர் நாங்க செய்வோம். செய்துட்டு நாங்க அந்த யூனிட் தொடர்பான அறிவை நாங்க பெற்றுக்கொள்வோம். சோ இதோட நாங்க இந்த பேப்பருக்குரிய விஷயத்தை முடிச்சு கொள்வோம். நாங்க இன் ஃபியூச்சர்ல நெக்ஸ்ட் பேப்பரோட மீட் பண்ணுவோம். So thank you so much. So we will meet in our next session.